சங்கத்தில் சட்டப்பயிற்சி கொடுக்குறதே நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். 2022லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகிறதுக்கு எனக்குள்ளே ஒரு பயம், தயக்க உணர்வு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு சங்கத்தில் சட்டப்பயிற்சி கொடுத்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இதை குறித்துலாம் பயிற்சி கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டதன் அடிப்படையில் போய் கிளையில் போய் மக்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தேன். அந்த பயிற்சி கொடுத்தன விளைவாக பார்த்தீங்கன்னா, குறிப்பாக களிக்குடி தலகா சோளம்பட்டி கிராமத்தில் கிளைச்சங்கத்துறை மீனாட்சின்றவங்க அவங்க ஊரில் ஸ்கூலில் ஆசிரியர்னால் குழந்தைகளுக்கு பாலியல் துன்பத்தில் நடந்ததை நம்மளுடைய சங்க பேரவை கூட்டத்தில் அத்தனை பேர் முன்னாலே சொன்னாங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க நம்ம நினைக்கக்கூடாது. குழந்தைகளுக்கும் பாலியல் துன்பத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் பயிற்சி கொடுத்ததன் அடிப்படையில் அவங்க அதை உள்வாங்கி அத்தனை பேர் முன்னே சொன்னதை எனக்கு பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. 3 ஆண்டுகளாக வாங்க முடியாத துப்புரவு பணிகளுக்கான ஓய்வூதியத்தை நான் வாங்கி கொடுத்ததை ஒரு சாதனையாக பார்க்குறேன். அந்த சாதனைக்காக நான் செஞ்ச முயற்சின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான துப்புரவு பணிகளுக்கான ஓய்வூதியத்தை வாங்குறதுக்காகவே அவங்க கூட்டத்தில் கோரிக்கையாக வச்சுருந்தேன். அதே முறை பல முறையும் கோரிக்கை மனு கொடுத்து அவங்களுக்கான ஓய்வூதியத்தை கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். 2022 நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் நானே நேரடியாக கலந்துக்கிட்டு பஞ்சாயத்து தலைவரிடம் வாக்குவாதம் ஏற்படுத்தி அவங்களுக்கான கோரிக்கை மனுவை கண்டிப்பாக ஓய்வூதியம் வழங்க வேண்டியதை கட்டாயமான முறையில் நான் கோரிக்கையாக வச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் 2 முறை துப்புரவு பணியை அழைத்து கொண்டு போய் மனு கொடுத்துருந்தேன். வீடியோ அலுவலகத்தில் ஒரு முறையும் மனு கொடுத்தது ஒரு முயற்சிக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான ஓய்வூதியம் 2023 பிப்ரவரி மாதத்தில் அவங்களது வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வங்கி கணக்கில் ஓய்வூதியம் வர வைக்கப்பட்டது. இதை செய்ய எனக்கு நான் தனியாக செஞ்சு கொடுக்க காரணம் சங்கத்தில் நான் பெற்றுக்கிட்ட பயிற்சியின் முயற்சியே இந்த துப்புரவு பணியாளர்களுக்கான ஓய்வூதியத்தை நான் தனியாக முயற்சி செய்து வாங்கி கொடுக்குறது முதல் காரணமே அதுதான். இது என்னோட முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். என்னோட பணிகளை இதுக்கடுத்து தொடர்ந்து நான் செய்வதற்கு சங்கமே எனக்காக முதல் காரணமாக இருக்குது. நான் கணவனை இழந்த பின்பும் பூவோடும் பொட்டோடும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன். எல்லா நிகழ்வுகளிலும் பங்கெடுக்கிறேன். இந்த 2023க்கு முன்பு பார்த்திங்கன்னா, என்னோடய நிலைமை பார்த்திங்கன்னா, கணவனை இழந்த பிறகு என்னோடய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதாவது சகுனம் பார்ப்பாங்க நம்ம வெளியே போனால். இன்னொன்று கலர் புடவைகள் கட்டக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு நிறைய அடுக்குமுறை கொண்டு வந்தாங்க. ஆனால் நான் தொழிற்சங்கம் மூலிமா நான் உறுப்பினராக சேர்ந்தேன். சட்டமேதை அம்பேத்கர் சங்கத்தில் நிறைய பயிற்சிகள் கொடுத்தாங்க. தலைமை பண்புக்கான பயிற்சிகள் கொடுத்தாங்க. எங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும்போது நான் அந்த பயிற்சியில் நான் என்னோடய தன்னம்பிக்கையோட தைரியமாக நானும் அந்த பயிற்சியில் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு பயிற்சியாளராக உருவாகிருக்கிறேன். மக்களுக்கு நான் பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். என்னை போல் இருக்கிற பெண்களுக்கு அவங்களும் சமூகத்தில் ஒடுக்கப்படாமல் அவங்க சமூகத்தில் வெளியே துணிச்சலோட எல்லா விஷயங்களும் செய்யணும், எல்லா காரியத்துகளிலும் சுப காரியத்துகளில் அவங்க பங்கெடுக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறேன். கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு இல்லாத பெண்களுக்கு நான் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்குறேன்.